ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் ஸ்டாண்ட் ஃபேன் பிசிபி போர்ட் பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வதென்று சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த பிசிபி போர்ட் வந்து ஸ்டாண்ட் ஃபேனுக்குரியது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், பவரை வழங்கி ஆன் செய்யும் போது பவரானது வேலை செய்யவில்லை, இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யலை. இப்போது பவரை வழங்கி நாங்கள் பரிசோதிக்கின்றோம். பவர் பட்டனை அமர்த்தும் போது எந்த விதமான இண்டிகேட்டர் லைட்டும் வேலை செய்யலை. இதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்க்குறது வந்து பியூஸ். இந்த பியூஸ் வந்து டேமேஜ் ஆகியிருக்கிறது. அதே போல் அந்த சர்க்கிட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஒரு டிரான்சிஸ்டரும் பழுதாக போயிருக்கிறது. இதை நாங்கள் கலட்டி பரிசோதித்து பார்ப்போம். சோல்டரிங் அயனை கொண்டு நாங்கள் டிரான்சிஸ்டரையும் ரெசிஸ்டன்ஸையும் கலட்டி எடுப்போம். உங்கள் டிரான்சிஸ்டரையும் ரெசிஸ்டரையும் கலட்டி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பியூஸுக்கு நான் சிறிய மெல்லிய கம்பியை வைத்து சோல்டரிங் செய்திருக்கிறேன். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வந்து பிளிங்க் ஆகி கொண்டிருக்கின்றது. சோல்டரிங் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. நான் சோல்டரிங் செய்து விட்டேன். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் லைட் நார்மலாக வேலை செய்கின்றது. பவர் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் செய்யும்போது நம்பரானது மாறுகின்றது. ஸ்பீட் பட்டனை ப்ரெஸ் செய்யும்போது நம்பரானது மாறுகின்றது. அதே போல் டைமர் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் செய்யும்போது டைமர் வந்து நன்றாக வேலை செய்கின்றது. அதே போல் ஸ்விங் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் செய்யும்போது ஸ்விங் வந்து வேலை செய்கின்றது. அதே போல் நாங்கள் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் செய்யும்போது பிசி போர்ட்டானது ஆஃப் ஆகின்றது. இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்றால் 1லிருந்து 4 ஸ்பீட் மட்டும் இருக்கின்றது. 4வது ஸ்பீட் தான் டேமேஜ் ஆகியிருந்தது. அதை நான் கலட்டி விட்டேன். அதற்குரிய பார்ட்ஸை வந்து நாங்கள் கடையிலே வேண்டி பொருத்துவோம். இது ஃபேனுக்குரிய கனெக்ஷனை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் நன்றாக வேலை செய்கின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.